சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் வீட்டு வசதி வாரியம் மூலம் வீடு வாங்கி தருவதாக 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொடுங்கையூர் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த 42 வயது முகமது அக்பர் என்பவருக்கு மாநகராட்சி மண்டலம் 5 அலுவலராக பணியாற்றும் கொருக்குப்பேட்டை டிரைவர் காலனியைச் சேர்ந்த 47 வயது மஞ்சுளா என்பவருடன் 2021ஆம் ஆண்டு அவரது நண்பர் மூலம் அறிமுகம் ஏற்பட்டது. அப்போது அரசியல் மற்றும் அரசியல் அதிகாரிகளுடன் தனக்கு பழக்கம் உள்ளது என கூறிய மஞ்சுளா, MKB நகர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கி தருவதாக கூறியதாக தெரிகிறது. இதனை நம்பிய அக்பர் முதலில் 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தார். மேலும் தனது நண்பர்கள் மூவருக்கும் வீடு வாங்கி தருமாறு கூறி மொத்தம் 12 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 1 வருடமாகியும் வீடு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, பணத்தையும் திருப்பிக் கொடுக்கவில்லை. இதனால் விரக்தி அடைந்த அக்பர் RK நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு விசாரித்ததில் மஞ்சுளா மோசடி செய்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மஞ்சுளா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் மஞ்சுளா இதுபோன்று வீடு வாங்கி தருவதாக சொல்லி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டதாகவும் தற்போது பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.